அன்பிற்கினிய நலக்கல்வி நண்பர்களே, எது காதல்? நம்மளுடைய மனசு கண்கள் மூலமாக, காதின் மூலமாக, நாவின் மூலமாக, சுவாச நுகர்கள் மூலமாக, தொடு உணர்ச்சியின் மூலமாக அல்லது கற்பனையின் மூலமாக கூட எதையெல்லாம் ரசிக்கிறதோ, ரசித்து விரும்பி அதை மகிழ்கிறதோ, அதை திரும்ப திரும்ப அந்த ரசனையை, அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறதோ அந்த உணர்வுக்கு பேர் காதல். அது ஒரு பொருளின் மீது வந்தாலும், ஒரு நிகழ்வின் மீது வந்தாலும், ஒரு நபரின் மீது வந்தாலும், தன் குழந்தையின் மீது, மனைவின் மீது, தாயின் மீது, அருகாமை இருக்கக்கூடியவர்கள் மீது, நண்பர்கள் மீது, அப்படி தனி நபர் மீதோ அல்லது ஒரு நாய்க்குட்டி, பூனைக்குட்டியில் மீதோ, உயிரினங்கள் மீதோ, தாவரம், செடி கொடிகள், பூக்கள், ஒரு ஓவிய காட்சி, ஒரு நிகழ்வு, பேச்சு, எனிஒன், உலகத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளில் எது வேணாலும் உங்கள் மனதை வருடக்கூடிய வகையில், ரசிக்கக்கூடிய வகையில், நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் ஒன்றை உங்கள் மனசு ரசிச்சிருச்சுன்னா அதை திரும்ப திரும்ப ரசிக்க விருப்பப்பட்டால் அதன் மீது உங்களுக்கு காதல் வந்து விட்டது என்று அர்த்தம். எது காதல்னு புரிஞ்சிருச்சா? ரசிக்கும் மனநிலை, விரும்பும் மனநிலை. அடுத்து அது நமக்கு எப்பொழுது வரும்? கோபம், கவலை, எரிச்சல், டென்ஷன், பயம், இதையெல்லாம், இந்த நெகட்டிவான விஷயத்தெல்லாம் ஓரங்கட்டிட்டு ஓப்பன் மைண்டோட, திறந்த மனசோட ஒன்றை ரசிக்கக்கூடிய, கிரகிக்கக்கூடிய மனநிலை இருந்தால் அப்பொழுதுதான் உங்களுக்கு காதல் வரும். திருமணத்துக்கு முன்பு எதை பார்த்தாலும் ரசிக்க தோணுது, காதல் வயப்பட தோணுது. திருமணத்துக்கு பின்பு பல பணி சுமைகளில் உங்கள் மனம் எதையும் ரசிக்க முடியாமல் உங்களுடைய ரசனை தன்மை குறைந்து போகிறதுனால தான் வெறுப்பு, கோபம், எரிச்சல், டென்ஷன், கவலை, பிரச்சனைகள் எல்லாமே. அதனால் பிரச்சனைகள், கஷ்டங்கள், சுமைகள், கோபதாபங்கள் எல்லாத்தையும் குறைத்து கொண்டு ஒதுக்கி வைத்து எல்லாவற்றையும் ரசிக்கத் தொடங்குங்கள். எல்லோரையும் நேசிக்கத் தொடங்குங்கள். எல்லாரையும் விரும்பத் தொடங்குங்கள். எல்லாவற்றையும் காதலிக்கத் தொடங்குங்கள். அதுவே காதல். நன்றி.